ஸ்ரீவைகுண்டம் அருகே கருங்குளம் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அங்குள்ள சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுடலைமணி இணைகிறார். வணக்கம் சுடலைமணி. தற்போது நியூஸ் தமிழ் செய்தி வழியாக தற்போது அங்குள்ள மக்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமா ஜெய்சி, அதாவது தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து இந்த கனமழையின் காரணமாக தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது. இது குறித்து நாம் களத்தில் நியூஸ் தமிழ் வாயிலாக களத்தில் நின்று அனைத்து செய்திகளையும் அனைத்து மக்களும் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளையும் தொடர்ந்து பதிவு செய்து வந்தோம். அதன் பயனாகத்தான் தற்போது ஒவ்வொரு பகுதியில் உள்ள மக்களுக்கும் தற்போது உதவிகள் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் அதிக அளவில் பாதிப்பு என்பது ஏற்பட்டது. குறிப்பாக திருச்செந்தூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயில் என்பது சிக்கிக்கொண்டு அதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பயணிகள் மாட்டிக்கொண்ட ஒரு சூழலில் தான் தற்போது அவர்களுக்கு முதற்கட்டமாக உதவிகள் என்பது கிடைத்துள்ளது. முதற்கட்டமாக உணவுப் பொட்டலங்கள் வழங்கும் பணி என்பது தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் அதைத் தொடர்ந்து இந்த பகுதியில் உள்ள தனித்தனி தீவுகளாக குக்கிராமங்கள் என்பது மாறியுள்ளது. சுமார் 30க்கும் மேற்பட்ட குக்கிராமங்கள் தனி தீவுகளாகவே உள்ளது. ஒவ்வொரு கிராமங்களிலும் சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு உணவு தண்ணீர் இன்றி ரொம்ப கஷ்டப்படுவதாக கூறியிருந்தார்கள். நேற்றிலிருந்து இன்று வரை நாம் தொடர்ந்து அது குறித்த செய்திகளை பதிவு செய்து வந்தோம். அதன் பயனாக தற்போது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உணவு வழங்கும் பணி என்பது தொடங்கியுள்ளது. முதல் கட்டமாக கூடுதலாக ஒரு ஹெலிகாப்டர் மூலம், அதாவது ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆறாமண்ணை, கொங்கராயக்குறிச்சி, கருங்குளம் பகுதிகளுக்கு முதல் கட்டமாக ஹெலிகாப்டர் மூலம் உணவுப் பொட்டலங்களை வழங்கும் பணி என்பது தொடங்கியுள்ளது. முதற்கட்டமாக இந்த 3 பகுதிகளுக்கும் தற்போது உணவுப் பொட்டலங்கள் வழங்கியுள்ள இந்த ஹெலிகாப்டர் மீண்டும் சென்றுவிட்டு திரும்ப வருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் முதல் கட்டமாக உணவுகளை வழங்கிவிட்டு சாலைகளில் தற்போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது படிப்படியாக குறைந்து வரும் சூழலில், மழையும் காலையிலிருந்தே இல்லாத சூழலில் தற்போது இந்த வெள்ள பாதிப்பு என்பது சிறிதாக குறைந்து வருகிறது. இதற்காக NDRF எனப்படும் தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்பு குழுவினர் தயார் நிலையில் உள்ளனர். எங்கெங்கு மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்களோ அவங்களை சந்தித்து செல்வதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். இது தவிர்த்து தீயணைப்புத்துறையினரும் பொதுமக்களும் போலீசாரும் இணைந்து, தொடர்ந்து மீனவர்களும் இணைந்து இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை மீட்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர். ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.